இதுக்கு எதுக்குடா வெள்ளையும் சொல்லையுமா அலையணும்னு சொன்ன மாதிரி தான் இருக்குது பிக் பாஸ் பண்ணது. போன வாரம் நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கொடுத்துட்டு இந்த வாரம் எல்லாரையும் நாமினேட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஒரு ப்ரமோ ரிலீஸ் பண்ணி விட்ருக்காரு. எல்லாரும் எப்படின்னா, இது முன்னாடி இந்த சீசன்லலாம் நடந்திருக்கு. எனக்கு எந்த சீசன் டக்குன்னு ஞாபகம் வரல. பேப்பரில் வந்து பேர் எழுதி அந்த பேப்பரை கசக்கி தூக்கி டோருக்கு வெளியில் எறியணும். அதை வந்து பண்ண சொல்கிறாங்க. ஓப்பன் நாமினேஷன் சொன்னோடனே அரோரா வந்துட்டு இப்படி கும்பிட்றாங்க, ரொம்ப சந்தோஷம் பண்ணுங்கிற மாதிரி. ஆனால் பார்வதி வந்து ஐயோயோ பண்ணணுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு செகண்ட் முழிக்கிறாங்க. ஏன் அப்படிங்கிறது தெரியல. ப்ரமோவில் அவங்களோட ஃபேஸ் எக்ஸ்பிரஷன்ஸ் காட்டுறாங்க. எஃப்ஜே வந்து சாண்ட்ராவை நாமினேட் பண்ணுறாரு, அப்புறமா ரம்யாவை நாமினேட் பண்ணுறாரு. ரம்யாவுக்கு என்ன காரணம் சொல்கிறாருன்னா, அதிகார துஷ்பிரயோகம் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறாங்க. ரம்யாவை முதல்ல வந்து இந்த விஜய் சேதுபதி சார்கிட்ட பாதி கண்ணை மூடி பேசுகிறதுக்கு ஒரு நாமினேஷன் யாராச்சும் ஒருத்தராக அது போடணும். அதுக்கடுத்து வந்து ரம்யா வந்து வியானாவை நாமினேட் பண்ணுறாங்க. 2 பேரும் ஒன்றா தெரிஞ்சாங்க. திடீர்னு என்னாச்சு தெரியல, நாமினேட் பண்ணிட்டாங்க. அப்புறம் பார்த்தா சாண்ட்ரா வந்து வியானாவை நாமினேட் பண்ணுறாங்க. வியானாக்கு இன்வால்மெண்ட் இல்லைன்னு சொல்கிறாங்க. சத்தியமாக நான் இதை ஏற்றுக்க மாட்டேன். வியானாக்கு ஃபுல் இன்வால்மெண்ட் இருக்குது. எப்போவுமே இன்வால்மெண்ட்டோடு தான். உங்களுக்கு வேறு ஏதாச்சும் சொன்னால் பரவாயில்ல, பட் என்னை பொறுத்தவரை வியானா இன்வால்மெண்ட்டோடு தான் விளையாடுறாங்க. அதுக்கடுத்து வந்து கானா வினோத் அண்ணா ரம்யாவை சொல்கிறாங்க, ஒரு ஹெல்த்தியாகவே அவங்களோட கேம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அவங்களே ஹெல்த்தியாக இல்லைங்கிறது தான் இங்கே பெரிய பிரச்சனை. அதை வினோத் அண்ணா இப்படி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து திவ்யா வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, கமர்தனை பற்றி பேசுகிறாங்க. பார்வதி அரோரா வச்சு ஒரு கேம் விளையாடுறான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நான் கூட இந்த சாண்ட்ராவை நாமினேஷனில் போடுவாங்கன்னு நினச்சேன். இந்த திவ்யாவுக்கு வந்து அவ்வளவா ஒரு கன்னிங்னஸ் இல்லைங்கிறது தான் இங்கே ஒரு பெரிய பிரச்சனையே. அதை போய் பண்ணுறாங்க. சரி பரவாயில்ல. அதுக்கப்புறம் வந்து ஆதிரை வந்து எஃப்ஜேயை நாமினேட் பண்ணுறாங்க. எஃப்ஜேயை வந்து என்னை வச்சு கேம் விளையாண்டுட்டா அப்படின்னு சொல்லி அவங்க ஜஸ்ட் எஃப்ஜே மனசில் வச்சுட்டே தான் அவங்க இன்னும் விளையாண்டுட்ருக்காங்க. அவங்களால அதை தாங்கிக்க முடியல. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா விக்ரம் வந்து ரம்யாவை சொல்லுவாங்க ரொம்ப கோழையாக இருக்காங்கன்னு. ரொம்ப வேலிடான ரீசன், 100% கரெக்டு. ரொம்ப கோழையாக இருக்காங்க, பிக் பாஸ் கேமுக்கு ஒத்து வர மாட்டாங்கன்னு இப்படி தான் நாமினேஷன் பண்ணணும் என்னை பொறுத்தளவில். அதுக்கப்புறம் சுபிக்ஷா வந்து செம்ம கிளவர், பயங்கர கிளவர். நான் பார்த்துருக்கேன். அவங்க சபரியை நாமினேட் பண்ணுறாங்க. அதுக்கு என்ன ரீசன் சொல்கிறாங்கன்னா, எல்லாருக்கிட்டேயும் தன்னை நல்லவனாக காட்டிக்க ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சபரியை வந்து அவங்க ஏன் நாமினேட் பண்ணுறாங்கன்னா, நீங்கள் எவ்ரி வீக் பாருங்கள், அவங்க யார் உள்ளதுலேயே வீக்குன்னு நினைக்கிறாங்களோ அவங்கள தான் நாமினேட் பண்ணுவாங்க. ஏன்னா அப்போ தான் நம்ம சேஃபாக இருக்க முடியும். வீக் பர்சன்ஸை நம்ம கூட நாமினேஷனில் இழுத்தா தான் நம்ம வந்து நாமினேஷனுக்கு வர மாட்டோம். அது ரொம்ப கிளவரான ஐடியா, அது நம்ம தப்புன்னு சொல்ல முடியாது. பட் அவங்க சொன்ன ரீசன் என்னால் ஏற்றுக்க முடியாது. சில பேர் உண்மையிலே நல்லவங்களாக இருப்பாங்க, அவங்க எல்லாருக்கிட்டையும் நல்லா தான் பழகுவாங்க. அண்ட் இன்னொரு விஷயம், சில பேருக்கு எல்லாருக்கிட்டையும் போய் சண்டை போட பிடிக்காது, முகதாட்சண்யம் பார்ப்பாங்க. அதுக்கு பேர் நடிக்கிறாங்கன்னு கிடையாது. சில பேர் யாருக்கிட்ட வேணால் எங்கடா வம்பு சண்டைக்கு போகலான்னு ரெடியாக குதிரையில் ஏறி ரெடியாக இருப்பாங்க, எங்கடா போய் சண்டைக்கு போகலான்னு. சில பேர் அப்படின்னா எதுக்கடா துஷ்டனை கண்டா தூர விலகுன்னு சொல்லிட்டு ஆமாம்மா நீ சொல்கிறது தான் கரெக்டுன்னு சொல்லிட்டு வந்துடுவாங்க. ஸோ அப்படி இருக்கிறத வந்து கம்ப்ளீட்டாக நடிப்புன்னு என்னை பொறுத்தளவில் சொல்ல முடியாது. அது சுபிக்ஷாவோட பர்செப்ஷன். உங்களுடைய கமெண்ட் சொல்லுங்கள்.